Hi, hello everyone. Once again, welcome back to the YouTube channel AM Tech Tamil. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்குன்னே நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டாக கிடைக்கும். தமிழ் நாங்கள் ஐயப்பன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கமெண்ட்ரி ஸ்க்ரீன்ரீடர் பார்க்க போகிறோம். முன்னாடியே 5 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 5 வீடியோ பார்க்கறது வந்து கீழே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி அந்த 5 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி கமெண்ட்ரி ஸ்க்ரீன்ரீடர் அக்சஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. கமெண்ட்ரி ஸ்க்ரீன்ரீடருக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துட்ருக்கீங்க. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுறதுலாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கமெண்ட்ரி ஸ்க்ரீன்ரீடர் தான் இந்த பதிவில் கமெண்ட்ரி ஸ்க்ரீன்ரீடர் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, கமெண்ட்ரி ஸ்க்ரீன்ரீடர் கூட நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. இது வந்து என்ன, இந்த நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணும். ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரீட் பண்ணும். அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வேணா வச்சுக்கோங்க. வேணா எனக்கு வேணாம், அதான் நான் டிக் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது ரீட் பாப்அப் நோட்டிஃபிகேஷன் எனக்கு வேணும் இருந்தாலும் வச்சிருக்கேன். அடுத்தது ஸ்க்ரீன் ரீடர்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ், இது வந்து எனக்கு வேணா செக் பண்ணி வச்சிருக்கேன். do not incoming notification speaking, இது எனக்கு வேணா நான் டிக் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஸ்க்ரீன் லாக் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் படிக்கணுமா அப்படிங்கிறது, அதாவது ஸ்க்ரீன் லாக் பண்ணி வச்சிருக்கும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் படிக்குமான்னு கேட்குது. எனக்கு வேணா நான் டிக் பண்ணிச்சிருக்கேன். நோட்டிஃபிகேஷன் சம்மரி எனக்கு வேணா நான் டிக் பண்ணி வச்சிருக்கேன். சோர்ஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், இது வந்து சோர்ஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்லாம் படிக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் எனக்கு வேணும், அதை நான் டிக் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பிளாக் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். இது என்னன்னா, இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த ஆப்ஷன் டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து படிக்காது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாக் லிஸ்ட் என்னன்னா, அந்த பிளாக் லிஸ்ட்டில் ஏதாவது அப்ளிகேஷன் போட்டு வச்சிட்டிங்கன்னா, இப்போ பிளாக் லிஸ்ட்டில் க்ரோம், அது உங்களுக்கு பிளாக் லிஸ்ட்டில் வந்து எனக்கு க்ரோம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் படிக்கூடாது அப்படின்னு அந்த பிளாக் லிஸ்ட்டில் க்ரோம் போட்டிங்கன்னா க்ரோம் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் ரீட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி அதுக்கான ஆப்ஷன் அடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நம்ம அட்வான்ஸ் செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க. அட்வான்ஸ் செட்டிங்ஸ். ஓகே, வாய்ஸ் அசிஸ்டன்ட் செட்டிங்ஸ். வாய்ஸ் அசிஸ்டன்ட் செட்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் டபுள் டேப் பண்ணுறேன். ஸ்பீச் ரெகக்னேஷன் லாங்குவேஜ் வந்து நீங்கள் இங்கிலீஷ் வச்சுக்கோங்க. ரெகக்னேஷன் என்ஜின் வந்து டிஃபால்ட் வச்சுக்கோங்க. இது வந்து கூகுள் உள்ள கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. இந்த வாய்ஸ் கமாண்ட் செட்டிங்ஸ் இது பண்ண வேணாம், இது எதுவும் பண்ண வேணாம். இது வந்து அதாவது ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கிளிப்போர்டு காப்பி ஆகணும் அப்படின்னு கேட்குது. வேணா வச்சுக்கோங்க, நான் வேணா நாட்டி பண்ணிச்சுக்கோங்க. சோர்ஸ் லாங்குவேஜ் தான் ஆட்டோவில் வச்சுக்கோங்க. டார்கெட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் வச்சுக்கோங்க. இந்த லாங் ப்ரெஸ் பண்ணாங்க வாய்ஸ் இன்புட் வருமானு கேட்குது. அந்த அப்போ இந்த டெக்ஸ்ட் அதுக்கான ஆப்ஷன் எடுத்து மியூட் மீடியா வால்யூம் மியூட் ஆகிட்டு வாய்ஸ் இன்புட் இதாகுமான்னு கேட்குது. ஓகே, இந்த ஆப்ஷன் அவ்வளோதான். இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் செட்டிங்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் போட்டு நம்ம ஏதாவது சொன்னால் அது ஓப்பன் ஆகும். சும்மா இப்போ ஓப்பன் ஆப் வாட்ஸ்அப், ஓப்பன் ஆப் யூடியூப் சொன்னால் ஓப்பன் ஆகி இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு அது ஒர்க் ஆகாது. கோ பேக் ஹோம் ஸ்க்ரீன் அந்த மாதிரி இப்போது எதாவது நம்ம ஹோம்லாம் வர முடியலன்னா அந்த ஜஸ்டர் அப்ளை பண்ணோம்னா அந்த வால்யூம் டவுன் பட்டனை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சோம்னா அந்த சவுண்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சொன்னோம்னா இப்போ கோ பேக் ஹோம் ஸ்க்ரீன் இல்லை கோ பேக் அப்படின்னா வெளியே வந்துடும். ஹோம் ஸ்க்ரீன் பண்ணால் சரி கோ பேக்னா லைட்டாக பின்னாடி வரும். ஹோம் ஸ்க்ரீன்னா
ஃபுல்லாக டிஃபால்ட் அந்த சிஸ்டம் லான்ச் அதுக்கு வந்துடும். ஸோ அதுக்கான ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பேக் வந்துக்கிறேன். இது அவ்வளோதான், வாய்ஸ் செட்டிங்ஸ் அவ்வளோதான். அடுத்து நம்ம டைமர் செட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓசிஆர் செட்டிங்ஸ் இருக்குது, நம்ம அது அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். இப்போ டைமர் செட்டிங்ஸ், அனௌன்ஸ் டைம் செக் பண்ணிக்கிறேன். அதாவது டைம் சொல்லணுமான்னு கேட்குது, நான் வேணா செக் பண்ணி வச்சுக்கோங்க. அலாரம் இன்ட்ரோல் இது எதுவும் பண்ணாதீங்க. அலாரம் ஸ்டார்ட் டைம், அது அலாரம் எத்தனை மணி ஸ்டார்ட் பண்ணால் எத்தனை மணிக்கு எண்ட் பண்ண அந்த ஆப்ஷன் எடுத்து. டைமர் ஸ்பீச் ப்ராம்ப்ட் அது வந்து செக் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஃபுல் வால்யூம் நல்ல ஹை குவாலிட்டி சூப்பர் சவுண்டாக சொல்லுவோம், அதுக்கான ஆப்ஷன். ரிமைண்டர் இன்டர்வல்னா இது 10 நிமிஷம் ஒரு டைம் சொல்லணுமா, 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம் தான் வைக்க முடியும். 1 2 3 5 10 15 இந்த எது வேணுமோ அதை டெக் பண்ணி வச்சுக்கலாம். டைமர் வைப்ரேஷன் இருக்கு, டைமர் சவுண்டு, மேனேஜ் டைமர், டைமர் டாக்ஸ் மேனேஜர், அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் இந்த இது மட்டும் டெக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்று கிறிஸ்மஸ் தினம். ஸோ கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்புகிறேன். நாங்கள் முதல்ல சொன்னது போல் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ஒண்ணுக்குன்னே நோட்டிபிகேஷன் அப்டேட்டா கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.